ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேவரட்டான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை பற்றி பேச போகிறோங்க இந்த பதிவில். அது வந்து யுஏஇ தான். யுஏஇயில் துபாய் எஸ்பெஷலி எல்லாரும் வர விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணாங்கன்னா மறுபடி வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக வந்து யுஏஇ கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் விசா அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி விசாஸ் எல்லாமே வந்து இ விசா, விசிட் விசா, டூரிசம் விசா இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நம்ம வந்துடலாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வர்றவங்க விசிட் விசாவில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்க இப்போ புதுசாக லாஸ்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா விசிட் விசா வாங்குறவங்க ட்ராவல் பண்ண விரும்புபவர்கள் அவங்கக்கிட்ட வந்து 3000 dirhams இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்தியன் மணி, அதாவது 70,000 rupees வந்து பர் பர்சன் அவங்க கேரி பண்ணணும். அது கூட அவங்க அங்கே வந்து யுஏஇயில் தங்கக்கூடிய அவங்களோட ஒரு ப்ரூஃப் வேணும். அதாவது ஹோட்டல் ஸ்டேயாக இருக்கட்டும், இல்லை வந்து யாராவது தெரிஞ்சவங்களோட வீடு, ரிலேட்டிவ்ஸோட வீடு, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்து ப்ரூஃப் எதுவும் கொடுக்கணுங்க. இது எதுக்கு அவங்க கேட்குறாங்கன்னா, இந்த ஒரு மாதிரி ஒரு ரூல் செட் பண்ணுறாங்கன்னா, டூரிஸ்ட்டுன்னு வர்றவங்க வந்து அங்கே வந்து காசு இல்லாமலோ இல்லாட்டி வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாமலோ அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்போ வந்து பெஸ்ட்டு சீசன் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்ட் ஆஃப் செப்டம்பர், அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுலேருந்து நீங்கள் மார்ச் வரைக்கும் கூட நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வெதர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜாலியாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் வந்து இருக்கிற இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. மெயினான அட்ராக்ஷன்ஸ் அங்கே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அரப், துபாய் ஃப்ரேம், மிராக்கிள் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன், இந்த மாதிரி வந்து நிறைய இடம் சொல்லிகிட்டே போகலாம். இது சொன்னது வெறும் துபாயில் மட்டும்தான். இப்போ புதுசாக வந்து அபுதாபிலையும், ராசல் கைமாலையும், ஃபுஜராலையும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பிரில்லியன்ட் செட்டப்ஸாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கும். அதெல்லாமே பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா துபாயில் எல்லாமே வந்து அவங்களுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட், வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட், இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எஃபர்ட்ஸும் போட்டு அட்ராக்ஷன்ஸ், மக்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவங்க சர்வீஸ் கொடுக்க முடியுமோ வந்து அட்ராக்ஷன்ஸ், வெளியிலேருந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து அவங்க எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் 1 இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா, வேர்ல்ட்ஸ் 7-star ஹோட்டல் புர்ஜ் அல் அரப், டீப்பஸ்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரில்லியன்ட் செட்டப்புங்க. பார்த்தீங்கன்னா கீழே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிட்டியே வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே கொடுத்து அது உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது. அப்புறம் குளோபல் வில்லேஜ், இந்த குளோபல் வில்லேஜுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸிபிஷன். அதில் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட பெவிலியன் வந்து அங்கே பில்ட் பண்ணி ஒரு செட்டப்பாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஒன்ஸ் இன் இயர் 6 months நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான் இது. அதில் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களுடைய ஃபுட் டைப்பு, அவங்களோட க்ளோத்து, அவங்களுடைய அங்கே இருக்கிற ஃபேமஸான பொருட்கள், இது எல்லாமே அங்கே வந்து நம்ம வாங்கவும் முடியும். ஸோ நம்மளால் வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு போக முடியலாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து டைரெக்டாக ஒரு இடத்துல நீங்கள் போனீங்கன்னா எல்லா கண்ட்ரியில் உள்ள ஃபுட் வெரைட்டிஸ் மற்றும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய அதர் காஸ்டியூம்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது இல்லாமல் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸு, அப்புறம் நிறையா ஈவெண்ட்ஸு, வீக்கெண்ட்ஸில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து மகிழலாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் ஈவெண்ட் நடக்கும் அங்கே. அபுதாபிலையும் வந்து நிறையா இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஹெரிட்டேஜ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் அ யூனிக் பிளேஸ் டு விசிட். அங்கே வந்து
சர்ச், மாஸ்க், சினகாக் இது மூணுமே வந்து ஒரே இடத்துல இருக்கு. இது வந்து வேர்ல்டில் இதுதான் வந்து செகண்ட் பிளேஸாக இருக்குது. இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஜூவிஷ் இவங்க 3 பேரும் வந்து ஆப்ரஹாமை பின்பற்றுறதுனால அவங்க 3 பேர்த்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒற்றுமை, அவங்களுடைய யூனிட்டி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி உண்டான ஸ்பேசஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் அடுத்து இப்போ புதுசாக வந்து மியூசியம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு. இது வந்து 2025 வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. சீ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. சீ வேர்ல்டு வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இண்டோர் வாட்டர் பார்க். அதுதான் வந்து அனிமல்ஸுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபெராரி வேர்ல்டு இருக்குது. அப்புறம் ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குது. அது வந்து சிசிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மாஸ்க் இங்கே யூஏயில் இருக்குது, அபுதாபியில். அது நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்து நிறைய இருக்குது. இப்போ ராசல் கைமாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எவர் கேசினோ ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எக்ஸ்பெக்டட் இன் 2027. இது எல்லாமே வந்து ஒரு மஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி. அங்கே போனீங்கன்னா ஃபுல் ஃபன்னாக இருக்கும். அங்கே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பார்க்ஸு, அப்புறம் நிறைய இடம், இது எல்லாமே வந்து இப்போது இன்ட்ராக்டிவ் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க, வந்து சுற்றி பாருங்கள். Hope you will like it. நன்றி, வணக்கம்.